ஹாய். ஸோ ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனால நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த் அண்ட் ஹார்ட் ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாமா? ஈஸ்ட்ரோஜனோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை மெயின்டைன் பண்றது மட்டும்தான். அதை தவிர்த்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி போன் மெயின்டைன் பண்றது, போன் டென்சிட்டி, போன் கார்டிலேஜ், அப்புறமா அந்த ரெண்டு போன் நடுவில் இருக்கிற லூப்ரிகேஷன், இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுல ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அது தவிர நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மேஜரான ரோல் அது ப்ளே பண்ணுது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனோ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனையும் கரெக்டான ரேஷியோல மெயின்டைன் பண்ண வைக்கிறது ஈஸ்ட்ரோஜனோட ஒர்க் தான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கொழுப்புலாம் வந்து ரத்த குழாயில போய் அடையாம பார்த்துக்கும். அப்படி அடைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் பிளாக் வரலாம், அப்புறமா ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ அதனால இதுல இருந்தும் நம்ம பாடியை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ நீங்களே சொல்லுங்க, அது கம்மியாக கம்மியாக நம்மளோட இந்த ரிஸ்க் எல்லாம் எவ்வளவோ ஹை ஆகதானே போகுது. ஸோ அதனாலதான் வந்து ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிற ஃபேஸ், அதாவது மெனோபாஸ் ஃபேஸ்ல வந்து ஒரு விமனுக்கு ஹார்ட் ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் ஜாயிண்ட் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க.